ஷாலினி ரவிய சிவாவை கொலை பண்ண குற்றவாளியா அறிவிக்குது. இந்த கோர்ட் இவங்களுக்கு மரண தண்டனை அளிக்குது. To be hanged till death. சார், உங்க மனைவி இதுக்கு முன்னாடி உங்க மேல கொலைப்பழிய தூக்கி போட்டாங்க. சார், அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க. அப்படி இருந்து நீங்க அவங்கள காப்பாத்த முயற்சி பண்றீங்க. நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? சார், யாரையாவது லவ் பண்ணுங்க, அப்ப புரியும். இதுல தூக்கு தண்டனை அவளுக்கு கிடைச்சிருந்தாலும் அந்த வலிய வாழ்க்கை பூரா அனுபவிக்கிற தண்டனை எனக்கு. எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா உங்க எல்லார் மனசுலயும் நான் வெறுப்பை உண்டாக்கிட்டேன். இனிமே இந்த வெறுப்பு உங்க எல்லாரையும் விட்டு தூரமா போக எனக்கு உதவியா இருக்கும். என் இசை புதிது, நீ கேட்கும் நாளிது. உன் வாழ்த்துக்களை பெற்று கொள்ளும் நாளும் இதுதான். என் ஜன்மம் முழுதும் என் இசை விருந்து, உன் செவிகளில் சேர்கின்ற தேன் துளிதான். நான் பாடும் பாடல் கேட்க வாரா அப்பா, நீ கேட்டு நீங்க தானே அடிக்கடி சொல்வீங்க அளவுக்கு அதிகமா காதலிக்கணும், ஒருத்தரோட காதலை 2 பேருக்கும் போதும் சொல்வீங்க. இது என் காதலோட எல்லைப்பா. இன்னைக்கு நான் இந்த எல்லையை தாண்டிட்டேன். நான் என் மரணத்தை ஏத்துக்கிட்டேன். என் காதலுக்கு புது வாழ்க்கையை கொடுக்கிறேன். நீ மரணத்தை ஏத்துக்கிட்டு எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என் ஒருத்தனோட காதலை நம்ம 2 பேருக்கும் போதும். ஆனா எந்த இடத்துல நீ என்னை இந்த அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்ச?
ரித்திகா, பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கேம்மா. அதுவும் இல்லாம இந்த Dress உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குது. தேங்க்யூ. ரித்திகாவே அழகானவ, அவ எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகா தானே இருக்கும். என்ன நான் சொல்றது உண்மைதானே? அதுவும் இல்லாம இந்த வைர கம்மல் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா ஆமா, எங்க வாங்கின இத? இது நான் வாங்கல, எங்க ஹஸ்பண்ட் வாங்கினாரு. ஐ மீன் அவர் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. எனக்கு gift கொடுக்கறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வாரம் ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வந்துருவாரு. ஓ அப்படியா? ரித்திகா, ஹாய், ரித்திகா கண்ணு, எப்படி இருக்கீங்க? முதல்ல நீ எப்படி இருக்கேன்னு சொல்லுமா. இப்ப எத்தனாவது மாசம்? எட்டாவது. ஆண்டவன் புண்ணியத்துல நல்லபடியா குழந்தை பிறக்கணும். உனக்கு பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரியே அழகா இருக்கணும். அழகு அம்மா மாதிரியே, அப்புறம் குணம் அப்பா மாதிரி. என்ன நீங்க மாமியாருக்கு கொஞ்சம் விட்டு வைங்க, இல்லன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. ஏன் ரித்திகா, எங்கம்மா உன்னோட ஹஸ்பண்ட் கண்ணிலேயே படல? அவரு நேரத்துக்கு வந்திருக்கணும், வேலையில பிஸியா இருந்திருப்பாரு. சீக்கிரமா வந்துருவாரு. இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே இப்படிதான், மனைவியை காதலிக்கிறது மட்டும் இல்லாம வேலையும் காதலிக்கிறாங்க. ஆமா, அவர் என்ன சொல்லுவாருன்னா வேலைதான் ஒரு மனுஷனுக்கு அடையாளம்னு சொல்லுவாரு. அதனாலதான் வேலையை ரொம்ப ஹானஸ்டியா பண்ணுவாரு. and I am very proud of him. இப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சா அவன் மனைவி பெருமைப்படத்தானே செய்வா. உன்ன அவரு ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாருல. ஆமா, ஆனா இந்த சந்தோஷம் சுலபமா கிடைச்சதில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எவ்வளவோ தடங்கள் வந்தது, எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு முதல்ல நான் இங்க வந்திருக்கிற எல்லா விருந்தாளிகளையும் என் மனமாற வருக வருகன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கு நடக்கிற இந்த ஃபங்க்ஷன், அதாவது நம்ம ஊர் சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப மரியாதையான முக்கியமான அவார்ட் ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாம இந்த அவார்டை நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்னா, யாரு தன்னுடைய கடின உழைப்பாலையும் நேர்மையாலையும் தொழில் வியாபாரத்துல பேர் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அவார்ட் அமரராகிய பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் போயிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இந்த அவார்ட் அமரராகிய மிஸ்டர் சஞ்சீவ் அவர்களுக்கு தான் போயிருக்கு. இன்னைக்கு இந்த அவார்டை நம்ம யாருக்கு வழங்க போறோம்னா, தன்னுடைய கடின உழைப்பாலையும் நேர்மையாலையும் நம்ம ஊர் சமுதாயத்துல மட்டும் இல்ல, நம்முடைய இந்திய நாட்டிலேயே அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை அவர் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற மொத்த வியாபார சங்கத்துக்கும் ஒரு புது உயர்வை காட்டியிருக்காரு. அதனால அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம மொத்த சமுதாயமும் அவரை பார்த்து பெருமைப்படுது. இதுக்கு மேல நான் உங்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பல. விருதுக்கு தகுதியானவரை மேடைக்கு அழைக்க நான் விரும்புறேன். என்டர்பிரினர் இன் பிசினஸ் ஆஃப் தி இயர் மிஸ்டர் ஆர்.பி. அவர்கள்.
நான் இப்போ மிஸ்டர் ரவி அவர்களை உங்களின் முன்பு இரண்டொரு வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் வெல்கம் ஹிம். இப்போ என்னை பத்தி நான் என்ன சொல்றது? என்னை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கே யோசனையா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க வந்திருக்க நம்ம சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் தகுதியானவங்கிற நம்பிக்கையில என் பெரிய பாலகிருஷ்ணன் அவர்கள், அவரோட நெருங்கிய நண்பர் சஞ்சீவி அவர்கள், இப்படி பிசினஸ்ல உயரத்தை பார்த்தவங்க லிஸ்ட்ல இன்னைக்கு என் பேரையும் சேர்த்திருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தினால தான் இன்னைக்கு நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் டைமண்ட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல வெற்றி அடைஞ்சிருக்கேன். இது வரைக்கும் யாராவது ஒரு ஆம்பளை தனியா முன்னேறி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இது வரைக்கும் எந்த ஆம்பளையாவது தனியா வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துருக்கீங்களா? நாம சிரிக்கும் போது கூட சிரிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாத வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும் போது இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வேகமா போயிட்டே இருக்கும். இப்ப நம்மள பொதுவா யார்கிட்டயாவது வந்து உங்க வெற்றிக்கு யார் காரணம்னு கேட்கறாங்க. அதுக்கு என்ன பதில் வரும்? என்னோட கடின உழைப்பும் என்னோட தகுதியும் தான் காரணம்னு சொல்லுவோம். ஆனா என்கிட்ட அந்த பதில் வராது. முக்கியமா நான் அதை ஏத்துக்கவும் மாட்டேன். ஏன்னா வெற்றி ஒரு மனுஷனுடைய தகுதியிலையும் கடின உழைப்பிலையும் இல்லை. நான் அதுக்கு பின்னாடி உள்ள காரணத்தை தான் யோசிக்கிறேன். நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் போராடி முன்னேறும் போது அதுக்கான உந்துதல் எங்க இருந்து வருது? ரா பகல்னு கடினமா உழைக்கிற தைரியம் எங்க இருந்து வருது? அவனுக்கு 1000 திறமைகள் இருக்கலாம், 1000 தகுதிகள் இருக்கலாம். ஆனா ஒரு வெற்றிக்கு இது மட்டும் போதுமா? வெல், இந்த எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். ஒரு பெண், ஒரு மனிதனுடைய திறமை, அவனுடைய தைரியம், அவனோட கடின உழைப்பு, அவனோட மகள், தாய், சகோதரி, இல்ல அவனுடைய மனைவி கிட்ட இருந்து கிடைக்கும். வெல், நீங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. ஏன் வெற்றிக்கான ரகசியம் தானே இந்த கேள்வி. நீங்க என்கிட்ட நேரடியாக கேட்கவும் விரும்புறீங்க. என்னோட பதில் இதுதான். என் வெற்றியின் ரகசியம் என் மனைவி. அவ என் கூட வாக்குவாதம் பண்ணுவா, சண்டை போடுவா. ஆனா இது எல்லாத்தையும் விட அதிகமா அவ என்னை காதலிக்கிறான். அது எந்த அளவுக்குன்னா அவ என்னை திட்டும் போது கூட எனக்கு அவளுடைய அன்பு மட்டும்தான் தெரியும். அவ என்னை எதுக்காவது தடுத்தா கூட நிச்சயமா என் நல்லதுக்காக தான் இருக்கும். நாங்கள் தினமும் சண்டை போடுவோம், அடிச்சுப்போம். இருந்தாலும் ஒன்னாதான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எவ்வளவு சண்டை போட்டாலும் சமாதானப்படுத்த நாங்கள் தயங்க மாட்டோம். அழும்போது கண்ணீரை உடனே துடைப்போம், தடுமாறும் போது தாங்கும். என்னுடைய வெற்றி, என்னுடைய சந்தோஷம், இது எல்லாமே என்னுடைய மனைவி தான். அவளை நான் என் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். அவ என்ன மட்டும் இல்லை, என் வீட்டையும் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். அதனால இந்த அவார்டை வாங்குறதுக்கு தகுதியானவங்க நிச்சயமா என் ஒய்ஃப் தான். எனக்கு துணையா இருந்ததுக்கு, எப்பவும் எனக்கு துணையா இருக்கிறதுக்கு. கம். என்னை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனா இப்ப என்னுடைய மனைவியை பத்தி நான் நிச்சயமா சொல்லியே ஆகணும். ஆனா அவங்கள பத்தி சொல்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் பார்த்தாது. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நிச்சயமா என் மனைவி மட்டும்தான். அந்த ஆண்டவங்கிட்ட நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். நானும் என் மனைவியை நிறைய சண்டை போட்டுக்கணும், அடிச்சுக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நாங்க சண்டை போட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்க காதலும் வரும். So I dedicate this award to my wife.
கங்க்ராட்ஸ். நீ இந்த அவார்டை டிசர்வ் பண்ணதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. என் அன்பே எந்த நாருயிரே நீ இல்லாத வாழ்வும் வெறுமையடி. என் அன்பே எந்த நாருயிரே நீ இதோ வந்துட்டாங்க. நில்லுங்க நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. எனக்கு தெரியும் இந்த அவார்ட நிச்சயமா ஏன் புள்ளதான் ஜெயிப்பான். லக்ஷ்மி போய் தட்டு கொண்டு வா. வா ரவி. ரவி, உனக்காக ஆரத்தி தட்ட அக்கா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரவியும் ரித்திகாவும் வருவாங்க. அவங்களுக்கு ஆரத்தி எடுத்துதான் உள்ள கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி பவி, இந்த அவார்டோட பேர் என்னன்னு சொன்ன? அம்மா ஆண்டர்பிரினர் ஆஃப் தி இயர், இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிசினஸ் மேன். பின்ன என்ன, இந்த ஊர்ல என் புள்ளைய விட பெரிய பிசினஸ் மேன் வேற யாருமே இல்ல. ரவி, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா அவார்ட்ஸும் ஓ கைக்கு தான் வரப்போகுது. நல்லா இருப்பா. இன்னும் நீ நிறைய ஜெயிக்கணும். உன்னோட வெற்றி எப்பவும் உன் கூட தான் இருக்கு. இவ உன் வாழ்க்கையில வந்ததுல இருந்து உன் வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி தான் உனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த ஆண்டவன் உங்க 2 பேர் மேலயும் யார் கண்ணும் படாம பாத்துக்கணும். வாங்க 2 பேரும் உள்ள வாங்க. அண்ணா அதை என்கிட்ட கொடுங்க. அடடே ரவி, வந்துட்டியாப்பா? அடடே, என் பிள்ளைக்கு தான் அவார்டு கிடைக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அம்பிகா, ரவியோட அவார்டெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காகவே இந்த வீட்ல ஒரு ரூமை நம்ம ஒதுக்கி வைக்கணுமா? அம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிப்பா, எடுத்துக்க. நீ போ. வாமா ரித்திகா, உட்காரு. ஆமா, அவார்ட் ஃபங்க்ஷன்ல எப்படிமா நடந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது அத்தை. சிட்டில இருக்கிற டாப் மோஸ்ட் பிசினஸ் மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் ரவிய பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ரவிய ரொம்ப புகழ்ந்தாங்க. பின்ன என் புள்ள ரவி பாராட்டுக்குரியவன் தானே. அவனை விட உன்னதாமா நான் மனசார பாராட்டுவேன். நீ இருக்கிறதுனாலதான் என் புள்ள இன்னைக்கு இங்க இருக்கா. சரியா சொன்னீங்கக்கா. அது பெரியவங்க சொல்லுவாங்களே, behind every man and woman. அம்மா, behind every successful man there is a woman. ஏதோ ஒண்ணு. நான் சொன்னது புரிஞ்சிடுச்சுல்ல, விடு. ஆனா இதெல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். என் மேல விட ரவிக்கு உங்க மேலதான் அன்பு ஜாஸ்தி. சரி சரி, நீயும் ரொம்ப களைச்சு போயிருப்ப. போமா, போய் ஓய்வு எடுத்துக்க. பவி, பத்திரமா கூட்டிட்டு போ.